தெரியல, நான் இப்போ நீங்கள் விட்டீங்கன்னா கலந்துருவேன். அதெல்லாம் ஓடிட்டு இருக்கேன். இது இந்த ஈவெண்ட்டுக்கு புதுசாக வரலன்னா நான் கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்கேன். இது அதே மாதிரி ஒரு ஈவெண்ட். நான் இது 6வது வருஷம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும், ரஞ்சிதனாக்கு வாழ்த்துக்கள் சொல்லும், நீலம் பண்பாட்டு மையத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கிறதுனால மெயினாக. ஆனால் இந்த காலகட்டத்தில் தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம் அளிக்கிறதுக்கு பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது பல்வேறு வகையில் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எந்த அளவுக்கு இந்த காலத்துக்கு முக்கியம்? ஏன்னா ஏற்றத்தாழ்வு மீண்டும் சில இடங்கள்ல அரங்கேறிட்டு தான் இருக்கு. தலித் மக்கள் மீதான பார்வை மாறிட்டு இருக்கு. அது எப்படி? இல்லைண்ணா, அது இந்த காலகட்டம் இல்லைண்ணா, எல்லா காலகட்டத்திலுமே அவங்க மேடையில் சொன்ன மாதிரி கலைங்கிறது மக்களுக்கானது. அது ஒவ்வொருத்தங்களும் அது வழியிலிருந்து தான் கலை பிறக்குதுன்னு சொன்ன மாதிரி அது எந்தெந்த வகையிலலாம் அந்த ஆர்ட் ஃபார்மில் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்தணுமோ அதை ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரஞ்சிதனா மாதிரி அவங்க மாதிரி அந்த அவங்க வந்து இப்படி ஒரு பண்பாட்டு மையத்தை வச்சு படங்கள் மூலியமாகவும் கூகை மூலியமாகவும் என்னென்னலாம் வழியில் இருக்கோ எல்லா வழியிலையும் அவங்க பண்ணும்போது ஆஸ் எ ஃபெலோ ஃபிலிம் மேக்கராக எனக்குமே அதில் ஒரு கடமை இருக்குது. ரஞ்சிதனா மாதிரி ஒருத்தர் நானும் கூட நிற்கணும், துணை நிற்கணும். ஏன்னா எத்தனை இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் உருவாக்கியிருக்காங்க, எத்தனை பேர் சினிமா துறைக்கு தந்திருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நாங்களும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான முயற்சி தான் இது. அண்ட் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அண்ட் நான் மாநகரம் முடிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு ரஞ்சிதனாவை தெரியும். ஸோ அதனால அவரோட செயல்களில் என்னோட பங்களிப்பு இருக்கணும்னு ஆசைப்படுறதா. ஒரு மாற்றம் வேணும்னா என்ன ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? தலித் மக்களுக்கான பார்வை மாறணும் அப்படின்னா மாற்றம் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இல்லைண்ணா, மாற்றம் மாத்திரமே நம்மகிட்ட இருந்து வரக்கூடியது தானே. நம்ம எல்லாருமே சிந்திச்சு செயல்பட்டாலே போதும் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு பொலிட்டிக்கலான கேள்விகளை நான் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கான காரணம் அதுதானே. இல்லைண்ணா, அது ஏன் ஆப்போசிட்டாக பார்க்கணும்? அதுக்கு ஒரு மாற்று இசையாக கூட பார்க்கலாம்ல. அது அவங்களே சொன்ன மாதிரி மார்கழியின் மக்கள் இசையை தானே போட்டிருக்காங்க. ஸோ அது ஏன் ஆப்போசிட்டான்னு நினைக்கிறீங்க? அது இன்னொரு தெரியல, நான் இப்போ நீங்கள் விட்டீங்கன்னா கலந்துருவேன். அதெல்லாம் ஓடிட்டு இருக்கேன். இல்லைண்ணா, நான் கூலி படம் முடிஞ்சதுக்கப்புறம் பெருசாக இன்டர்வியூவோ எதுவும் வரல. ஏன்னா அடுத்த படம் வேலையில் இருந்தேன். எனக்குமே ஒரு சரியான ஒரு மேடை கிடைக்கல மக்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்கு. கூலி படத்து மேலே 1000 விமர்சனம் இருந்தது. அதில் வந்த விமர்சனங்களில் ஆப்வியஸாக எல்லா படமுமே மக்களுக்கு கொடுக்கும்போது விமர்சனங்களையும் ஏற்றாகணும். ஸோ நானும் எடுத்துகிட்டு அடுத்த என்னோட படங்களில் அந்த விமர்சனங்களை தவிர்க்கிறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட போகிறேன். அண்ட் அதே சமயம் எல்லா விமர்சனங்களையும் தாண்டியும் மக்கள் அத்தனை பேரும் ரஜினி சாருக்காகவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்காகவும் இப்போ எல்லாரும் தேட்டரில் பார்த்து நான் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன். அது ஒரு 500 கோடி சம்பாதிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ அது அத்தனையுமே காரணம் மக்களோட சப்போர்ட் தான். ஸோ மக்களுக்கு நன்றி. அண்ட் அது போக அதுக்கு உறுதுணையாக இருந்த பத்திரிகையாளர்கள் அண்ட் மீம் கிரியேட்டர்ஸ்லேருந்து ரிவ்யூவர்ஸ்லேருந்து யூடியூபர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. எல்லாமே ப்ரொடக்ஷன்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அவங்க சொல்லிட்டு